வாங்க, இன்னைக்கு நாம அஷூர படிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஜிட்டல் நகரத்தையே கட்ட போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். டெக்னிக்கலான விஷயங்களை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஓரமா வச்சுட்டு நீங்க தான் ஒரு பெரிய சிட்டி பிளானர்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ரெடியா? வாங்க, வேலைய ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க கையில ஒரு காலி டிஜிட்டல் மேப்பை கொடுத்து, இதுதான் உங்க உலகம், உங்க சிட்டி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி டிசைன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாவ்! அந்த ஒரு பவர் தான் மைக்ரோசாஃப்ட் அஷூர் உங்களுக்கு கொடுக்குது. நீங்க தான் இந்த கேமோட மாஸ்டர் பிளானர். சரி, நாம உருவாக்க போற இந்த உலகத்துக்கு அஷூர் சிட்டின்னு ஒரு பேர் வச்சிடலாம். இதோட ஃபவுண்டேஷனை மைக்ரோசாஃப்ட் போட்டிருந்தாலும் இதோட மேயர், இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் எல்லாமே நீங்க தாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகே, எந்த ஒரு நகரத்தை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அதோட லேண்ட், அதோட மேப் அதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம அஷூர் சிட்டி இந்த உலகத்துல எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு முதல்ல ஒரு நோட்டம் விடலாம். அஷூர் ரீஜன்னா வேற ஒன்றும் இல்ல. உங்க டிஜிட்டல் உலக மேப்ல இருக்கிற ஒரு பெரிய மெகா சிட்டின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியால சென்ட்ரல் இந்தியா, அமெரிக்கால ஈஸ்ட் யுஎஸ், ஐரோப்பால வெஸ்ட் யூரோப். இதெல்லாமே தனித்தனி நகரங்கள். நம்ம டேட்டா சென்டர்ஸ், அதாவது நம்ம சிட்டிக்கான பவர் ஹவுஸ், தண்ணி டேங்க் எல்லாமே இங்க தான் இருக்கு. சரி, ரீஜியன்னா சிட்டின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன? அதுவும் சிம்பிள் தான். ரீஜியன் ஒரு முழு சென்னை நகரம்னா அவைலபிலிட்டி ஜோன்ங்கிறது அந்த நகரத்துக்குள்ள இருக்கிற அண்ணா நகர், டி நகர் மாதிரி தனித்தனி ஏரியா. ஆனா ஒரு வித்தியாசம், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனியா பவர், தனியா நெட்வொர்க்னு எல்லாமே இருக்கும். ரொம்ப பாதுகாப்பான பகுதிகள். அதாவது டி நகர்ல வெள்ளம் வந்தா கூட அண்ணா நகர் எந்த பாதிப்பும் இல்லாம பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கும். இதுதான் உங்க சிட்டிக்கு கிடைக்கிற ஒரு அல்டிமேட் செக்யூரிட்டி. இப்போ இங்க பாருங்க, சென்ட்ரல் இந்தியாங்கிற நம்ம சிட்டில ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமில்லாத ஆனா சேர்ந்து வேலை செய்யற 3 தனித்தனி அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. ஒருவேளை ஜோன் 1ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து டவுன் ஆனா கூட கவலையே பட தேவையில்ல. உங்க அப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜோன் 2 இல்லனா ஜோன் 3ல இருந்து எந்த தடையும் இல்லாம ஓடிட்டே இருக்கும். டெக்னிக்கலா இதுக்கு பேர் தான் ஃபால்ட் டாலரன்ஸ். இதுதான் அஷூரோட உண்மையான சூப்பர் பவர். சூப்பர்! நம்ம சிட்டிக்கான இடத்த செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த இடத்த எப்படி நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்றது, அப்புறம் எப்படி அதை அழகா பிளாட் போட்டு பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரிப்ஷன்னா ஒண்ணுமே இல்ல. அதுதான் உங்களுக்கான பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாம். நீங்க அஷூர் சிட்டில ஒரு இடத்த வாங்கிட்டீங்கன்னு சொல்றதுக்கான அஃபிஷியல் டாக்குமெண்ட். நீங்க கட்டுற ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஆகிற செலவு, அதாவது பில்லிங் எல்லாமே இந்த ஒரு அக்கவுண்ட்ல தான் வரும். இதை வச்சு உங்க மொத்த பட்ஜெட்டையும் ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். சரி, இடம் வாங்கியாச்சு, உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிட முடியுமா? முடியாதுல்ல. முதல்ல ஒரு பிளான் போடணும். இது பார்க்கிங் ஏரியா, இது ரெசிடென்ஷியல் ஏரியான்னு பிரிக்கணும். அந்த வேலைக்கு தான் ரிசோர்ஸ் குரூப் உதவுது. இது ஒரு லாஜிக்கல் கண்டெய்னர் மாதிரி. உங்க வெப்சைட்டுக்கு வேண்டிய சர்வர், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் எல்லாத்தையும் வெப்சைட் ஆர்ஜின்னு ஒரு குரூப்லயும், கம்பெனியோட அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபினான்ஸ் ஆர்ஜின்னு இன்னொரு குரூப்லயும் போட்டு வச்சுக்கலாம். இப்படி பண்றதுனால எதை மேனேஜ் பண்ணோம்னாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்னிங். ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை நீங்க டிலீட் பண்றீங்கன்னா அது அந்த ஏரியாவே புல்டோசர் வச்சு தரமட்டமாக்குறதுக்கு சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற எல்லா பில்டிங்கும், அதாவது எல்லா ரிசோர்ஸும் டோட்டலா காணாம போயிடும். அதனால அந்த டிலீட் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். இங்க பாருங்க, 2 சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்னு வெப்சைட்டுக்கான ரிசோர்ஸ் குரூப், அதுக்குள்ள ஒரு விஎம்மும் ஸ்டோரேஜும் இருக்கு. இன்னொன்னு டேட்டாபேஸ்க்கான ரிசோர்ஸ் குரூப், அதுல எஸ்கியூஎல் டேட்டாபேஸும் அதோட செக்யூரிட்டி கீயை வைக்கிற கீ வால்ட்டும் இருக்கு. இப்படி நீட்டா பிரிச்சு வச்சா எது எங்க இருக்குன்னு எந்த குழப்பமும் வராது இல்லையா? அருமை! இடம் வாங்கி பிளான் போட்டாச்சு. இப்போ நம்ம சிட்டில என்னென்ன மாதிரி பில்டிங்ஸ் கட்டலாம்னு பார்க்கலாமா வாங்க. அஷூர்ல நீங்க யூஸ் பண்ற எந்த ஒரு சர்வீஸுமே ஒரு ரிசோர்ஸ் தாங்க. ஒரு வர்ச்சுவல் மெஷினை உங்க சிட்டில இருக்கிற ஒரு ஆஃபீஸ் பில்டிங்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஒரு பெரிய குடோன் நினைச்சுக்கோங்க. ஒரு எஸ்கியூஎல் டேட்டாபேஸை பேங்க் லாக்கர் மாதிரி. நீங்க உருவாக்கல சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே ஒரு ரிசோர்ஸ் தான். நம்ம சிட்டில கட்டக்கூடிய சில காமனான பில்டிங்ஸ் லிஸ்ட் தான் இது. விர்ச்சுவல் மெஷின்ஸ், ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ஸ், எஸ்கியூஎல் டேட்டாபேசஸ், இப்படி இது ஆரம்பம் தான். உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஆயிரக்கணக்கான ரிசோர்ஸ் வகைகள் அஷூர்ல கொட்டி கிடக்கு. நம்ம ஊர்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டோர் நம்பர், ஒரு அட்ரஸ் இருக்குல்ல? அதே மாதிரி நீங்க உருவாக்குற ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் ஒரு யுனிக்கான ரிசோர்ஸ் ஐடி இருக்கும். இந்த ஐடியை வச்சுக்கிட்டு அது யாருடையது, அதாவது எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சொந்தம், எந்த ஏரியால, அதாவது எந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்குன்னு எல்லா டீடைல்ஸையும் பக்காவா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம சிட்டி இப்ப மெதுவா உருவாயிட்டு வருது. ஆனா இந்த முழு நகரத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலைகளும் ரூல்ஸ் படி நடக்கதான்னு பாக்குற ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வேணும் இல்லையா? அது யாருன்னு பார்க்கலாமா? இதோ இவர்தான் நம்ம அஷூர் சிட்டியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்.
அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர், சுருக்கமா ஏஆர்எம். நீங்க மவுஸை கிளிக் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இல்ல கோட் எழுதி ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் சரி, உங்க ஒவ்வொரு ரிக்வெஸ்டும் முதல்ல இந்த ஏஆர்எம் கிட்ட தான் போகும். அப்ரூவல் கொடுக்கறது, பில்டிங் கட்டுறது, இடிக்கிறதுன்னு எல்லா பவரும் இவர் கையில தான் இருக்கு. அப்போ இந்த கவர்மெண்டோட மெயின் வேலை என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, 1, நீங்க கேட்குற ரிசோர்ஸை கரெக்டா டெப்ளாய் பண்றது. 2, உங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது பாலிசிஸை யாரும் மீறாம பாத்துக்கிறது. 3, ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடை எனேபிள் பண்றது. அதாவது என்னன்னா, கோட் மூலமாவே ஒரு முழு நகலத்தையும் உருவாக்குறது. நினைச்சு பாருங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் அந்த மேஜிக். இது ஒரு ஏஆர்எம் டெம்ப்ளேட். இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கான முழு ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ஆம் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தா போதும், அதுல என்னெல்லாம் இருக்கோ அத்தனை ரிசோர்ஸையும் அதுவே ஒண்ணா ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிடும். இதுதான் ஆட்டோமேஷனோட பவர். ஒரு நல்ல சிட்டி பிளானருக்கு பவர்ஃபுல்லான டூல்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம எஸ்யூர் சிட்டியை மேனேஜ் பண்ண மைக்ரோசாஃப்ட் நமக்கு என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா உங்ககிட்ட 3 முக்கியமான டூல்ஸ் இருக்கு. முதல் டூல் அஸ்யூர் போர்ட்டல். இது ஒரு வெப்சைட். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மவுஸை கிளிக் பண்ணியே எல்லா வேலையும் ஈஸியா முடிச்சிடலாம். 2வது அஸ்யூர் CLI மற்றும் பவர்ஷெல். இது ரெண்டுமே கமாண்ட்ஸ் டைப் பண்ணி வேலை செய்யற டூல்ஸ். ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினைக்கிற பவர் யூசர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பெரிய பெரிய வேலைகளை கூட ஒரே கமாண்ட்ல முடிக்கலாம். நீங்க ஆட்டோமேஷன்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த CLI கமாண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு புது ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்றதுக்கோ இல்ல ஏற்கனவே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கோ இந்த மாதிரி சிம்பிளான கமாண்ட்ஸ் போதும். உங்க வேலையை ரொம்ப வேகமா முடிக்க இது ஒரு சூப்பர் வழி. சரி, நாம பேசிட்டே இருந்தது போதும். இப்போ ஆக்ஷன் டைம். நீங்க தான் சிட்டி பிளானர். இப்போ களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க முதல் ரிசோர்ஸ் குரூப்பையும் உங்க முதல் பில்டிங்கான ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டையும் உருவாக்குங்க. அதுக்கப்புறம் அதே வேலையை CLI யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. அப்பதான் இதோட உண்மையான பவர் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, உங்க கையில உங்க டிஜிட்டல் உலகத்தோட மேப் இருக்கு. அதை கட்டுறதுக்கான பவர்ஃபுல்லான டூல்ஸும் இருக்கு. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இனிமேல் இந்த எல்லையே இல்லாத உலகத்துல நீங்க என்ன பிரம்மாண்டத்தை உருவாக்க போறீங்க? ஒரு பெரிய கேமிங் சாம்ராஜ்யத்தையா இல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டரியா? சாய்ஸ் உங்க கையில தான்.